ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். மிகவும் அவசரம். இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் டேட்டு. ராமநாதபுரம் மாவட்ட அரசு வேலைவாய்ப்பு 2026 உடனே விண்ணப்பிச்சிடுங்க. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் நமக்கு வந்து டைம் இருக்குது. இதுக்கு தேர்வு இல்லை, நேர்காணல் மட்டும்தான் இருக்குது. 12th ஸ்டாண்டர்ட் நீங்கள் முடிச்சிருந்தாலே போதுமானது. இது வந்து ரொம்ப முக்கியமான மிக மிக அவசரமான வேலைவாய்ப்பு தகவல். எங்கே வந்து இந்த வேலைவாய்ப்பு தகவல் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையிலேருந்து தான் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பேருந்து நிலையத்தில் இயங்கி வர குழந்தை உதவி மையத்தில் சைல்டு ஹெல்ப் டெஸ்க் ஒரு கேஸ் ஒர்க்கர் வந்து தேவைப்படுறாங்க. ஒரு பணியிடம் தான் இருக்குது. இதில் நீங்கள் 12th முடித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஒரு நல்ல தகவல் தொடர்பு திறன் இருக்கிறவங்களாக இருந்தால் ஓகே. ஏற்கனவே அவசர உதவி மையங்களில் இல்லை குழந்தைகள் நலனில் அனுபவம் உள்ளவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா மாதம் 18,000 தொகுப்பூதியமாக தான் தருவாங்க. இது வந்து தற்காலிகமான பணி தான். இதோட வயது வரம்பு வந்து பார்த்திங்கன்னா 42 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே குழந்தை உதவி மையத்தில் பணியாற்றி இருந்தீங்கன்னா 52 வயசு வரைக்கும் கூட நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இது வந்து ஒரு தற்காலிகமான கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் தான். ஒப்பந்த அடிப்படையிலான பணி தான். இதுக்கு விண்ணப்பிக்க நீங்கள் உங்களுடைய சுய சான்றொப்பமிட்ட கல்வி மற்றும் பணி அனுபவ சான்றிதழ் நகல்களை இணைச்சு நான் இப்போ காமிக்கிற இந்த முகவரிக்கு வந்து நேரடியாக போய் கொடுத்துருங்க. இது வந்து தபால் மூலமாக இல்லை நேரடியாக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே நீங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறதால நீங்கள் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் பகுதியை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா நேரடியாகவே போய் விண்ணப்பத்தை வந்து கொடுத்துருங்க. முகவரி பாருங்கள்: மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, நீதிமன்றம் தென்புறம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், ராமநாதபுரம் 623 503 இதான் பின்கோடு. ஸோ நேரம் நமக்கு ரொம்ப குறைவாக இருக்குது. தபால் மூலமாக அனுப்புனா கண்டிப்பாக போய் சேராது. அதனால தான் ராமநாதபுரம் மற்றும் சுற்றுவட்டாரத்தில் உள்ளவங்க நேரடியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்க குழந்தைகள் பாதுகாப்பு அலகுக்கு போயிட்டு அங்கேயே உங்களுடைய விண்ணப்பத்தை கொடுத்துருங்க. தகுதியுள்ள உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை உடனே ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்களுக்கு நிச்சயமாக இந்த வேலை வந்து கிடைக்கட்டும். இது மாதிரி வேலைவாய்ப்பு செய்திகளை தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.